குறளமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் குறளமுதம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஆதரவளிச்சுட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் இந்த குறளமுதத்துல நீங்க 30 குறள்களை விளக்கத்தோட பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த குறள்களுக்கு போறதுக்கு முன்னாடி திருக்குறளை பத்தி சில விளக்கங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், திருக்குறள் மொத்தம் 1330 குறள். இந்த 1330 குறள்களையும் 133 அதிகாரமாக, ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் வீதம், அதிகாரம்னு சொன்னா சாப்டர்ஸ்ன்னு வச்சுக்கலாம், 133 அதிகாரங்களா வள்ளுவர் எழுதியிருக்கிறார். இந்த மொத்த 133 அதிகாரத்தையும் 3 பிரிவா பிரிச்சிருக்காரு. முதல்ல அறத்துப்பால், அப்புறம் பொருட்பால், அப்புறம் காமத்துப்பால். இந்த அறத்துப்பால்ல பாத்தீங்கன்னாக்க மொத்தம் 38 அதிகாரங்கள் இருக்கு. முதல் 4 அதிகாரம் பாயிரவியல், அடுத்த 20 அதிகாரங்கள் இல்லறவியல், மிச்சம் இருக்கிறது துறவறையியல். இப்போ நாம முதல்ல அந்த 4 அதிகாரங்களை பாயிரவியலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல முதல் 3 அதிகாரத்தை பார்த்துட்டோம். அடுத்து வரப்போற அதிகாரம் அரண் வலியுறுத்தல். இந்த அரண் வலியுறுத்தல் போறதுக்கு முன்னாடி அரண் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விளக்கத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். அறம்னு சொன்னாலே நல்ல ஒழுக்கம், நல்ல பண்பு. இதுதான் வள்ளுவர் அறம்னு சொல்றாரு. நல்ல ஒழுக்கம், நல்ல பண்புன்னு சொன்னாக்க நல்லதையே நினைக்கிறது, நல்லதையே செய்வது. நல்ல பண்புகள் அப்படின்னு சொன்னாக்க எல்லாமே அதுல அடங்கும். உண்மையா இருக்கிறது, நீதி தவறாம, நேர்மை தவறாம நடந்துக்கிறது, எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்டுறது, பொய் பேசாம இருக்கிறது, திருடாம இருக்கிறது. இத மாதிரி எல்லா நற்பண்புகளுமே அறம் அப்படின்ற அடக்கத்துக்குள்ள வந்துருது. இந்த நற்பண்புகளை பத்தி தான் இந்த அறத்துப்பால் முழுசும் எல்லா குறள்கள்லயும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுல குறிப்பா இந்த அறத்தை ஏன் நம்ம கடைபிடிக்கணுங்கிறத வலியுறுத்துறது தான் இந்த அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற இந்த அதிகாரம். அந்த அதிகாரத்துல அறத்தை கடைபிடிக்கிறதுனால மக்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதற்கு அடுத்து வரக்கூடிய அதிகாரங்கள்ல வெவ்வேறு அறத்தை பத்தியும் அதனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் வள்ளுவர் விளக்கமா சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. ஒவ்வொரு குறளை பத்தியும் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்க போறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த சேனலை பத்தி உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் நீங்க பரிந்துரை செஞ்சு பார்க்க சொல்லுங்க. உங்க குழந்தைகளை பார்க்க சொல்லுங்க. வள்ளுவர் வழிபடி நடப்போம், வாழ்வையில் மேன்முறுவோம். நன்றி, வணக்கம்.